எடுத்துக்கிறதுக்கு இப்ப இங்க இருக்கு, ஏன்னா அவங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. எல்லா ஊர்லயும் இருக்கும். இது மெடிசன்ஸ் வந்து வீட்லயே கொடுத்து அவரை வீட்லயே வச்சுக்க வேண்டியதுதான். வீட்லயே வச்சுக்க ஒரு அட்மிட் பண்ணி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி அந்த மாதிரி தேவைப்படாது. இந்த லாங் ஆக்டிங் இன்ஜெக்ஷன் வந்துட்டதுனால இப்ப எல்லாம் அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுறதே கிடையாது. முன்னாடி எல்லாம் வந்து என்னன்னா அட்மிஷன் கண்டிப்பா ஒண்ணு டப்புடா. சில பேர் வந்து இந்த மணிக்காக பிசினஸ்க்காக சில பிரைவேட் சென்டர்ஸ் எல்லாம் நடக்குது. பிரைவேட்டா மது போதை மறுவாழ்வு மையம்னு ஒன்னும் படிக்காதவங்க எல்லாம் நீங்க நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு காசுக்காக எல்லாரையும் பிடிச்சி கொண்டு போய் 21 நாள் பிடிச்சி புள்ள போட்டுறது, 21 நாள் கழிச்சு அனுப்பிச்சிடுறது, வெளில வந்து மறுநாளே குடிச்சிருவாங்க. சரியா அறிவியல் பூர்வமான சிகிச்சை கொடுக்காம அவங்க சும்மா 21 நாள் பிடிச்சி அடைச்சி வச்சிருந்துட்டு பணத்தை வாங்கிட்டு விட்டுறது. அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு மருந்துகள் வந்ததுனால அட்மிஷன்ஸ் ரேட்டே குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ற அளவுக்கு இருக்கிற ஒருத்தரை வந்து டெஃபினட்டா அட்மிஷனே இல்லாம நம்ம வந்து மருந்து கூடதே சரி பண்ணிட முடியும். மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதுக்குதான் அந்த இன்ஜெக்ஷன் இருக்குமா. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா டெஃபினட்டா 3வது நாள் வந்து அவருக்கு கொஞ்சம் மாத்திரை அவரே கேட்பாரு. அந்த மாத்திரை போட்டாதான் அவர் ஃப்ரீயா இருக்கும் உடம்பு. மாத்திரை போடலன்னா ரோபோ மாதிரி இருப்பாரு, அப்படி ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாத்திரை போட்டாருன்னா அவருக்கே கொஞ்சம் மனசு ஃப்ரீயா இருக்கும். அந்த மாத்திரை போட்டு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். அந்த இன்ஜெக்ஷனையும் கொடுத்து மாத்திரையும் கொடுக்கலாம். அங்க வந்தாருன்னா மறுபடியும் இவரை தண்ணி நிறைய அடிக்க சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் இப்ப பயமா இருக்கு. நான் முன்னே மாத்திரை வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப ரகலை பண்றாரு. குழந்தைக்கும் மனசு ரொம்ப இதா இருக்கு. இப்ப நான் சம்பாதிச்சுதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி வெளியே ஆஸ்பத்திரியில வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து மாத்திரை கொடுக்கலாங்களா? அதாவது கேர் கிவர்ஸ் நீங்க சொல்றது என்னன்னா கஷ்டம். நீங்க சொல்றது சரிதான். அதாவது சரியான கேர் கிவர் சப்போர்ட் சமூகத்துல குடும்பத்தார்கிட்ட ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு. ஒத்துழைப்பு இல்லாம இல்ல, நீங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்க. அவங்க அம்மாவும் சரி மனைவியும் சரி 3 வருஷமா அவனை பார்த்து தொல்லையாயிடுச்சு. நாங்க சரியா சாப்பிடல, நாங்க சரியா தூங்கல, இவனால எங்க குடும்பமே போச்சுன்னு சொல்லி ஏன்னா நீங்க இவ்வளோ வருஷமா வந்து சரியான அறிவியல் பூர்வமான சிகிச்சையை நாடாம ஒரு மன விரக்தி நிலையில இருக்கிறதுனால வந்து எங்கேயாச்சும் அவர் நல்லாயி வந்தாருன்னா போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா 3 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல வெளியில விடலாம், வைக்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனாலும் அத்தோட முடிஞ்சு போயிடுறது இல்ல கதை. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லாம் பொறுப்பு எடுத்துட்டு மாத்திரை கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அவரு வேணுக்குன்னு பண்ணல, நடிக்கல, அவரு குற்றவாளி இல்ல, அவர் பரிதாபத்துக்குரியவர், அவர் வந்து அனுதாபத்துக்குரியவர். இதுவே வந்து அவர் வந்து ஒரு கேன்சர் வந்திருந்தா நாம வந்து ஐயோ இப்படி எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்தாரு, இன்னைக்கு கேன்சரால கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இது ஒரு நோய், முழுக்க இது ஒரு நோய். இது ஒரு கெட்ட பழக்கமோ நடத்தை கோளாறோ கிடையாது. இது முழுக்க மனநோய் கூட கிடையாது. மூளை நரம்பு மண்டலம் சம்பந்தமான ஒரு நோய். மனசுங்கிறதே ஒண்ணும் கிடையாது. மனசுங்கிறதே மூளைதான். இது மூளை நரம்பு மண்டலம் சம்பந்தமான ஒரு நோய். இது ஆனா இது எனக்கு சொல்றதுக்கு ஈஸி. ஆனா உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோட கஷ்டம் தெரியும். உங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவர் நீங்க சும்மா ஒரு வார்த்தையில வந்து இது நோய், இது அவர் குற்றவாளி இல்ல நோயாளி அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு போறது ஈஸி. ஆனா அதை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். ஆனாலும் காலத்துக்கும் புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீங்களும் கொஞ்சம் உணர்ச்சிகளை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அறிவுபூர்வமா சிந்திச்சு என்ன பண்ணலாம், இவரோட தான் வாழ்ந்தாகணும், இவர் தான் எங்க குழந்தைக்கு அப்பா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இல்லைன்னா விட்டுட்டு போறேன்னு முடிவு பண்ணீங்கன்னா அது உங்க விருப்பம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா இவர் தான் நான் வீட்டுக்காரர், இவர் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நல்லா ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒரு நோய். இது ஒரு கேன்சர் மாதிரி, ஒரு சக்கரை வியாதி மாதிரி, டிபி மாதிரி, மலேரியா மாதிரி, இது ஒரு நோய் அப்படிங்கறத மனதார புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சைக்கியாட்ரி வந்து ஒரு சயின்ஸ் ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி எம்ஏ சைக்காலஜின்னு இருக்கும், இன்னைக்கு எம்எஸ்சி சைக்காலஜி ஆயிடுச்சு. சைக்காலஜிங்கிறது வந்து பிசிக்ஸ் மாதிரி, கெமிஸ்ட்ரி மாதிரி, பயாலஜி மாதிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு சயின்ஸ். இந்த கதை கேட்கிற பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜில கிடையாது. இத வந்து கதை கேட்டு இதை பிலாசபி ஆக்கிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா வந்து கடந்த இன்னைக்கு கம்ப்யூட்டர், செல்போன், சேட்டலைட் எல்லாத்துலயும் சயின்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனா சைக்காலஜி மெடிசன் வந்தா மட்டும் நம்ம இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி போய் யோசிக்கிறோம். 15 மினிட்ஸ் வந்து ஒரு பேஷண்ட பார்த்தாலே வந்து டயக்னோசிஸ்க்கு வந்துட முடியும். ஏன்னா ஒரு 300 நோய்கள் தான் இருக்கு. இந்த எந்த ஒரு மனிதர் இப்ப ரோட்ல ஒரு 2000 நோயாளிகள் சுத்திக்கிட்டு இருந்தான்னா எல்லாரையுமே வந்து ஒரு 30 நோய்க்குள்ள கொண்டு வந்து அடைக்கிற முடியும். ஒருத்தருடைய ப்ராப்ளமே பிரத்யேகமானதல்ல.
சார் என்னோட பிரச்சனை வேற சார். நான் 4 வயசுல எனக்கு இந்த கஷ்டம் இருந்துச்சு, 5 வயசுல எனக்கு இந்த கஷ்டம் இருந்துச்சு, 6 வயசுல எப்படி நீங்க பார்த்தோன்னே எனக்கு செரோட்டோனின் கோளாறுன்னு சொல்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சயின்ஸ். இதெல்லாம் இருந்தா டைஃபாய்டு, இதெல்லாம் இருந்தா மலேரியா, இதெல்லாம் இருந்தா டெங்கு, இதெல்லாம் இருந்தா பன்றி காய்ச்சல், இதெல்லாம் இருந்தா பறவை காய்ச்சல்ங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்தா செரோட்டோனின் அதிகமா இருக்கலாம், இதெல்லாம் இருந்தா டோபமைன் அதிகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு சைக்காலஜி சைக்கியாட்ரிங்கிறது. அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு அவர்கிட்ட இருக்கிறதுல வந்து பேசுறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து பேசுறதுனால வந்து என்னன்னா ஒன்னும் நம்ம டிராமடைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு நமக்கும் ஹெல்ப் கிடையாது, அவருக்கும் வந்து புரியும். ஆனா எல்லாமே இன்டெலிஜென்ஸ் வந்து இதுல அழியாது. அதாவது இதே ப்ராப்ளம் ஒரு IAS ஆபீசருக்கும் வரும். எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்து ஆல்கஹால் அடிக்ட்ஸா இருக்காங்க, எவ்வளவோ MS MD எல்லாம் படிச்சுட்டு ஆல்கஹால் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி மனைவியை இதை விட மோசமா மனைவியை குடும்பப்படுத்துற டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரி, இப்போ இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு 1 month ஆவது அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது இவங்களோட அவருக்கு நல்லது இருக்கோ இல்லையோ இவங்களும் அவருடைய அம்மாவும் அவருடைய குழந்தைகளும் மனநலம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு, செகண்டரியா டிப்ரெஷன் வராம இருக்கிறதுக்கு அவரை வேணா ஒரு மாசம் வெளியில எங்கேயாவது ஒரு சென்டர்ல நல்ல சென்டர்ல அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரை பாத்துக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. அதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்கன்னா அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு போகணும். ஏன்னா என்ன நினைச்சுப்பாங்கன்னா எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க டாக்டர் அப்படின்னா இது எப்படியோ ஒரு சின்ன கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மராத்தான் ஓட்டம் மாதிரி, இது 100 மீட்டர் மாதிரி கிடையாது. சும்மா ஓடி போய் பிரைஸ் வாங்கிட்டு இல்ல, ஓடிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து மருந்து கொடுக்கணும், தொடர்ந்து கண்காணிக்கணும். மாசத்துக்கு ஒருக்கவோ இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்கவோ டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போகணும். கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நல்லாயிட்டாரு வீட்டுக்காரரு, பழையபடி ஆயிட்டாரு, சரி பரவாயில்ல நமக்கு தெரிஞ்சிருவாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை விட்டுருவாங்க. நிறைய பேர் அப்படிதான் டாக்டர் பண்றாங்க. மறுவாடி குடிச்சிட்டு அதே நிலைமை போயிடுவாரு. மனநோயால குற்றவாளியை தான் திருத்த முடியும். அவர் நோயாளி. திருத்துறதுன்னா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கம்மி எண்ணெய் வைக்கணும். ஏன் டாக்டர்கிட்ட கூட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு நோயின்னு தெரியுது. ஆனாலும் வந்து திருந்த மாட்டாரு புலம்பிக்கிட்டே தான் நம்ம இருப்போம். அப்படி புலம்புறதுல பலன் இல்ல. பாரதி, வேற எதுவும் கேட்க விரும்புறீங்களா? இது இலவசமா எங்கேயும் பார்க்க மாட்டாங்களா டாக்டர்? கீழ்பாக் மண்டல மருத்துவமனை இலவசமா பார்ப்பாங்க. சில தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சில இடங்கள் இருக்கு, சென்னையிலே இருக்கு, அவங்களும் இலவசமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல போனாலும் அங்க வந்து பேஷண்ட்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கும் நான் இலவசமா பாக்குற மாதிரி வேணா ஒரு சில அட்ரஸ் எல்லாம் நான் தரேன். அப்படி இல்லைன்னு நானே உங்களுக்கு இலவசமா சிகிச்சை கொடுக்குறேன். ஒன்னும் பெருசா செலவாயிட போறது இல்லை. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்தாங்க, கதையை கேட்டோம், விவாதம் செஞ்சோன்னு இல்லாம பல பேருக்கு உபயோகமான ஆலோசனைகள் உதவிகள் கிடைச்சிருக்கிறத நீங்களே பார்த்திருப்பீங்க. எங்களாலையும் சில பேர் வாழ்க்கையில ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.